அஸ்லாம் வலைக்கம் நண்பர்களே, வெள்ளிக்கிழமன்றனால எந்திரிச்சதே கொஞ்சம் லேட்டு தான். எந்திரிச்சோடனே பல்ல விளக்கிட்டு 2 முட்டையை வேக வச்சு சாப்பிட்டுட்டு நம்ம காடியை கழுவுற அளவுக்கு ஒன்றும் பெருசாக அழுக்கு இல்லை. ஆனால் நேற்று வண்டி ஃபுல்லாக காத்தடிச்சு விட்டோம்ல, அதனால ஃபுல்லாகவே தூசியாக இருந்துச்சு. அதனால ஒரு ஈர துணியை மட்டும் நினச்சிட்டு வண்டி ஃபுல்லாக முன்னாடி பின்னாடி எல்லாத்தையும் நல்லா தொடச்சிட்டு 9 மணிக்கெல்லாம் காலையில் கண்ணு கூசுற அளவுக்கு வெயில் அடிக்குது. அப்படியே பக்கத்தில் இருக்க சூப்பர் மார்க்கெட் போயிட்டு கொஞ்சம் சமையலுக்கு ஜாமான்லாம் வாங்க வேண்டியது இருந்துச்சு. அதுவும் தண்ணியெல்லாம் வாங்கிக்கிட்டு வீட்டுக்கு போயிட்டு வெள்ளிக்கிழமன்றனால ஃப்ளெக்ஸைடு ஹேர் பேக் அப்ளை பண்ணுவோம். அதனால அது ரெடி பண்ணி அப்ளை பண்ணி ½ அன் ஹவர் ஊற வச்சுட்டு ஜம்முன்னு குளிச்சுட்டு வந்து ஃபிட் செக்லாம் பார்த்துட்டு தொழுவுறதுக்கு பாயை கூட்டிட்டு போயிட்டு தொழுதுட்டு பேரிச்சம்பழம் மரத்துல இன்னும் எதுவுமே பழுக்கவே இல்லை. அப்படி இருந்தும் நிறைய கீழே கூட்டி இருக்கு. வீட்டுக்கு போயிட்டு மதிய உணவுக்கு கோழி 65 கிரேவியை வச்சு சாப்பிட்டுட்டு மதிய டியூட்டி கிளம்பிட்டேன். டியூட்டி எல்லாம் முடிச்சுட்டு ஒரு 5-5:30 போல கொஞ்சம் எடிட்டிங் ஒர்க்லாம் இருந்துச்சு. அது எல்லாத்தையும் முடிச்சுட்டு இன்று ஓய்வு நாள்ன்றனால எந்த ஒரு உடற்பயிற்சியும் பண்ணல. வெள்ளிக்கிழமை இன்ஸ்டா தளத்திலையும் யூடியூப் தளத்திலையும் லைவ் போடுவோம். அந்த லைவ்லாம் போட்டுட்டு ரொம்ப களைப்பா இருந்துச்சு. ஒரு குட்டி தூக்கத்தை போடலான்னு தான் படுத்தேன். ஆனால் ஒரு பெரிய தூக்கத்தை போட்டு ஒரு 10 மணிக்கு மேலே எந்திரிச்சிட்டு நைட்டு உணவுக்கு குப்புசு சூடு பண்ணி முட்டையை போட்டு சாப்பிட்டுட்டு 1 ஹவர் டியூட்டி இருந்துச்சு. போயிட்டு வந்து உடல் சூடு வர வர ரொம்பவே அதிகமாயிட்டு இருக்கு. அதனால வெந்தயம் சப்ஜா விதையெல்லாம் ஊற வச்சுட்டு அப்படியே நாளை முடிச்சுக்கிறேன். விடாமுயற்சியுடன் இரு.